பேரவை தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அவை பணியாளர்களே, காவலர்களே, கேமராமேன்களே, அரசு ஊழியர்களே, இங்கு பணியாற்றும் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நேற்று தமிழ் மீதான தீர்மானம், இன்றைக்கு 2 முக்கியமான தீர்மானம் இந்த அவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலில் நமது அவைத் தலைவர் அவர்களுக்கு தேமுதிக சார்பாக முதல்ல பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். ஏன்னா முக்கியமா 2 விஷயம். நேரடியாக தொலைக்காட்சிகளில் நேரலையில் சட்டசபை நிகழ்வுகளை காண்பிக்க வேண்டும் என்பதை இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வலியுறுத்தி அதற்காக எவ்வளவோ வாதாடினார். அப்பொழுதெல்லாம் நிறைவேறாத அந்த நேரலையை இன்றைக்கு நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த அவைக்கும் முதல்வருக்கும் பேரவை தலைவருக்கும் முதல்கண் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தது கேமராமேன்களுடைய ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள மனித நேயத்தோடு நீங்க அதை பரிசீலிக்கணும் என்று சொன்ன உடனே மறுநாளே அதை மனித நேயத்தோடு ஏற்றுக்கொண்ட நமது அவைத் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மீது நேற்று நாம் நிறைவேற்றிய தீர்மானத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழுமையாக வரவேற்கிறது என்பதை இன்றைக்கு தான் அது பதிய வைக்க முடியும். என்ன, நேற்று வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் பேசும் வாய்ப்பு இந்த அவையில் கிடைக்க வேண்டும் என்றதற்காக எல்லா தீர்மானத்தின் மீது இன்று நான் பேசுறேன். தமிழ் என்று சொன்னால் நம் தாய்மொழி, தமிழ், நம் நாடு தமிழ்நாடு, அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் தமிழ் மொழியை நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் தன் தாயாக தான் நினைக்கிறாங்க. அந்த நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இலக்கணமான அந்த பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் கிடையாது, தமிழ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய அந்த உணர்வு, தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காமல் தமிழ் மொழியில் மட்டுமே பேசுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவராக இந்த சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றியது அனைவருக்கும் தெரியும். கதராடையையும் தமிழ் மொழியையும் தவிர தமிழர் பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்தது கிடையாது இறுதி மூச்சு வரை. அதே போல இந்த அவையிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்து நமது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கும் நமது இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இது உரித்தாகும். ஏன்னா அவங்களும் தொப்புள் கொடி உருவாக நம்ம தமிழர்கள் தான். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலில் உண்ணாவிரதம் 1982 நமது தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவரும் கேப்டன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் கேப்டன். உறுப்பினர் வந்து இந்த 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. நீங்க அல்ல சீக்கிரமா அது 2 மேல நீங்க பேசி முடிக்கணும். 5 மினிட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன்னா முடிச்சிருவேன். சாரி, அண்ணாவே வருது எனக்கு பேரவை தலைவர் அவர்களே. அதனால தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டோம். அந்த வாழ்த்துப்பாடு நம்ம நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. இன்றைக்கு 2 தீர்மானம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். மிக முக்கியமாக நீட் அப்படின்றது தீர்மானம். எல்லாரும் அனிதா பற்றி பேசினாங்க. சகோதரி அனிதா மரணத்தின் போது அந்த இறுதி சடங்கில் அவர்களை தகனம் செய்யும் மேடையில் நின்று நமது தங்கை அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்தியவர் கேப்டன் என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே இதுல யாருக்கும் இங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து தான் கண்டிப்பா எல்லாரும் வேணும். நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்றால் அதை நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வோம்.
எந்த ஒரு ஸ்கீம் இங்க வந்தாலும் மக்களுக்காக தான் அது வருது. எனவே அது மக்கள் விரும்பும் அந்த திட்டங்களை நிச்சயமாக இந்த அவையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளும். அதை தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் FCRA பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது இன்றைக்கு ஃபாரின்ல இருந்து புறவழி வாசலில் இந்தியாவுக்குள் வரும் அந்த நிதியை சரியான முறையில் இந்த அரசு நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த நிதியை நீதியின் மூலமாகவும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு தவறான பாதையில் அந்த பணம் இங்கு வருவதை நிச்சயமாக இந்த அரசு தடுக்கும் என்பதை நான் உறுதியா நம்புறேன். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதும் முதலில் நமது கேப்டன் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசும் அந்த லஞ்சம் ஊழலை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த FCRA பணம் எந்த வகையிலும் பின்புற வாசல் வழியாக தவறான ஒரு செயல்களுக்காக எந்த விதத்திலும் வராமல் தடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மிக முக்கியமாக இன்னைக்கு 2 விஷயம். எல்லா இடத்திலும் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நிச்சயம் அவர்களை நீங்க இது பண்ணணும். அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் ஒரு புறம், அது மட்டும் கிடையாது, உப்பு தயாரிக்கும் உப்பளத்தை வேலை செய்யறவங்களும் அமைச்சருக்கு தெரியும். தீர்மானத்தை மாற்றி தயவு செய்து நீங்க தீர்மானத்துக்குள்ள பேசுங்க, வரவேற்று பேசுங்க. மானிய கோரிக்கை வரும்போது நீங்க நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அப்ப பேசுங்க, இப்ப வேண்டாம். ஓகே பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3 தீர்மானத்தையுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரவேற்கிறது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.